வணக்கம் நேர்களே. இன்றைக்கு நம்ம ஒரு தைச்ச சட்டையை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இந்த சட்டை நான் விட்டக்குள்ள உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். தைக்கக்குள்ளேயும் சிலதை காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து 2 கலர் துணி எடுத்துருக்கோம். ஒரு ப்ரௌன், ஒரு ஒயிட், ஒரு பூ துணி, 3 கலரில் எடுத்துருக்கோம். இப்படி நீங்கள் பார்த்து தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நம்மகிட்ட காட்டிட்டு டிசைன் எப்படி வெட்டுறதுண்டு, இதை இன்னும் இப்படியும் வெட்டி கல்லலாம். உங்களுக்கு எந்த மாடலில் வேணுமென்றாலும் வெட்டலாம். இப்படியும் வெட்டி இறுதியும் ஒரு பீட் கொடுக்கலாம். சரியா? அடுத்தது இருக்கும்போது நார்மல் பைப்பிங் பண்ணிவிட்டு இதுக்கு எல்லாம் வந்து நார்மல் பைப்பிங் 3 பட்டன் கொடுத்துருக்கோம். பாருங்கள், இது வந்து இதோட இடுப்பு, இதுக்குள்ள இதோட வந்து நான் கூட வெட்டு மாதிரி ஒரு சரிவலாக ஒரு துண்டு வெட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கு பிறகு எல்லாம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சு ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ளீட் அடிக்க தெரியாட்டா, தைக்க தெரியாட்டா நீங்கள் கமெண்டில் போடுங்க. நான் இதுக்கு தனியாக ஒரு காணொலி உங்களுக்கு போடுறேன். சரியா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா வடிவாக தைச்சி இதுக்கெல்லாம் இப்படி பைப்பிங் கொடுத்தா தான் வடிவாக இருக்கும். இந்த பைப்பிங் கொடுக்குறதுக்கும் ஒரு மெதட். இதில் நீங்கள் அரேஞ்சு இப்படி பட்டி கூடிய வைக்கலாம். பட்டி வச்சுட்டு இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த உருட்டு தையல் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அந்த உருட்டு தையல் இந்த ப்ரௌன் கலர் நூலில் போட்டிருந்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா வடிவாக இருக்கும். எனக்கு அதெல்லாம் போடுறது டைமில் அதான் தனித்தனியான கிளாஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு பார்க்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த அலங்கார தையல் போடலாம். இருக்கக்கூடிய ஒயிட் கலரில் அந்த அலங்கார தையல் போட்டிங்கன்னா அதுவும் ஒரு வடிவாக இருக்கும். சொல்லி கொடுக்குறது என்ற வேலை, அதை டிசைன் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்பக்கம் இது பிளெயினாக தான் இருக்குது. பாருங்கள், இந்த ஓப்பன், இந்த பின்பக்கம் கட்டாயம் ஓப்பன் வைக்கணும், இல்லாட்டி தலை போடுவது கஷ்டமாக இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், ப்ரெஷ் பட்டன் வச்சுருக்கிறேன். ஓப்பனை தைச்சிட்டு ப்ரெஷ் பட்டன் வச்சுருக்கிறேன். சரியா? அப்போ இதை மாதிரி நீங்களும் ஓப்பன் வச்சு தான் தைக்கணும். தைச்சா தான் நல்ல வடிவாக இருக்கும். சரியா? எப்பயும் வந்து இந்த ஷோல்டரெல்லாம் அரேஞ்சி தான் பிடிக்கணும். சரியா? பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள், இந்த தையல் எல்லாம் ஒரே பக்கம், பின்பக்கம் மட்டும் பின்பக்கம் தான் இருக்கணும், முன்பக்கம் மட்டும் முன்பக்கம் இருக்கணும். பாருங்கள், இதெல்லாம் பின்பக்கம் அரேஞ்சு. இந்த தையல் எல்லாம் நீட்டாக இருக்கணும். அதனால தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, நூல் போட்டு தைங்க. நீங்கள் என்ன தைச்சாலும் உண்டு சோம்பேறித்தனம் இல்லாமல் நூல் போடுங்க. அப்படி இல்லாட்டா குண்டு பின் பண்ணுங்க. இது ரெண்டையும் செய்து தைச்சா தான் வடிவாக இருக்கும். இல்லை நீங்கள் அவசரத்தில் தைச்சிங்கன்னா பிரித்து தைச்சிங்கன்னா துணி வந்து டேமேஜ் ஆகிடும். டேமேஜ் ஆகினா அந்த சட்டையோட அழகு இல்லாமல் போயிடும். சரியா? உங்களுக்கு இந்த சட்டை பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்டில் போடுங்க. சரியா? ஓகே. இப்போ இந்த ஒரு சட்டை பார்த்தாச்சு. இதில் வந்து நீங்கள் கொடிப்பு எம்ப்ராய்டிங் பண்ணலாம். இதில் இன்னொரு 1/4 இன்ச்சில் இன்னொரு பைப்பிங் கொடுக்கலாம், 2 பைப்பிங் கொடுக்கலாம். அதில் சங்கிலி தையலில் நல்லா கொடி பூவாக நல்லா ஒர்க் பண்ணலாம். அதெல்லாம் உங்களோட கையில் தான் இருக்குது. திறம்பட நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு நீங்களே தைச்சி நீங்களே போட்டு பார்த்துட்டு வீடியோ எடுத்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். ஏன்னா நீங்களே தைப்பீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பெருமை. ஒரு சட்டை பார்த்துட்டோம். அடுத்த சட்டை இந்த பாருங்கள், அதில் வந்து பைப்பிங் வச்சேன். இதில் வந்து அரேஞ்சுக்கு பட்டி வச்சுக்கிட்டோம் பாருங்கள் எல்லாம். இப்போ இந்த பட்டிலே சங்கிலி தையலில் ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணலாம், இதுலேயும் ஒர்க் பண்ணலாம். இதில் 3 பட்டன் கட்டலாம். இதுலேயும் ஒரு பட்டன் கட்டிட்டு நடுவில் ஒரு பட்டன் கட்டலாம். அதில் இதில் ஒரு பட்டனை கட்டிட்டு இதில் ஒரு சிவப்பு கலரில் ஒரு போ வைக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் 3 கலர் துணி தான் கொடுத்துருக்கோம். இது பூ துணி, இது வந்து இதில் உள்ள ரெட் கலர் கொடுத்துருக்குறேன், மற்றது ப்ரௌன். இது 3 மேட்சிங்காக எடுத்துருக்குறேன். இதே மாதிரி தான் இப்போ இதுலேயும் வந்து நீங்கள் அலங்கார தையல் போடலாம். இதுலேயும் வந்து அலங்கார தையல் போடலாம், அதில் பொடி பூ போடலாம். இப்போ இதில் வந்து அப்ளிக் பண்ணலாம். அதில் அன்றைக்கு இந்த மெஷினில் ஸ்டார்ட்லேயே நான் காட்டியிருக்கேன், ஒரு மெஷின்லேயே போடுற எம்ப்ராய்டிங் அது போடலாம். அதில் சங்கிலி தையல் போடலாம். ஏதாவது ஒன்றை நீங்கள் இதுக்கு ஒரு போ வைக்கலாம். போ வச்சா நல்ல வடிவாக இருக்கும். இதுகளுக்கு அலங்கார தையல் கொடுக்கலாம். நல்ல வடிவாக வெட்டி பழகிறதுக்கு பாருங்கள். நான் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். இந்த டிசைன் எல்லாம் இந்த துணியெல்லாம் வெட்டக்குள்ள நீங்கள் பேப்பர் கட்டிங் எடுத்துகிட்டு வெட்டுறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பேப்பர் கட்டிங் தான் உங்களுக்கு ஈஸியான வேலையாக இருக்கும். பேப்பர் கட்டிங் வெட்டக்குள்ள நான் உங்களுக்கு காட்டினேன். அப்படி இல்லாட்டி போனால்
துணிகள் எல்லாம் வேஸ்ட்டாக போகும். இது அந்த டபுள் ஸ்லீவ் கொண்டு ஏற்கனவே போட்டிருக்கேன். அது இன்னொரு கவுன் உண்டு, இப்போ நேற்று தைச்ச கவுன் உண்டு போட்டிருக்கேன். அது எல்லாத்துக்குமே வந்து துணியில் விட்டாங்க. துணியில் விட்டுனா துணி வேஸ்ட்டாக போயிடும். மற்றது பாருங்கள், இதெல்லாம் வந்து 1 இன்ச்சு ஃப்ளீட் வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு இந்த ஃப்ளீட் வைக்க தெரியாதுன்னு சொல்லி கமெண்டில் போட்டிங்கன்னா நான் தனியாக இந்த ஃப்ளீட்டுகள் வைக்கிறது எப்படின்றதுக்கு ஒரு காணொலி வந்து போடுறேன். உங்களுக்கு எது தெரியும் தெரியாது எனக்கு தெரியாது. நான் எனக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் படிக்கணுன்றக்காண்டி போட்டுட்ருக்குறேன். இப்போ இது பின்பக்கம். இதுக்கு நான் ஓப்பன் வைக்கலை. என்ன காரணம்னா இந்த காலத்து கொஞ்சம் இறக்கம் எடுத்துக்கிறோம் பாருங்கள். இதுக்கெல்லாம் நல்லா தலை போகும். நீங்கள் தைக்கிற ஒவ்வொரு சட்டைக்கும் எதுக்கு ஓப்பன் வைக்கணும், எதுக்கு ஓப்பன் வைக்கக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாருங்கள், இது ஓப்பன் வைக்கல, ஆனால் இது நல்லா தலை போகும். அடுத்தது வந்து இந்த தையலை வந்து இந்த ஓரத்தில் போடக்கூடாது, இந்த ஓரத்தில் தான் போடணும். வேண்டாம், இது வந்து ஓப்பன் மாதிரி தெரிய வேணும். சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும், இதில் வந்து நல்ல எம்ப்ராய்டரி பண்ணலாம், சாமி தையல் போடலாம், இல்லை இப்படி நீட்டாக தையல் போட்டால் வடிவாக இருக்கும். இல்லை ஒரு வண்ணாத்தி பூச்சி செய்யலாம், இல்லை ஒரு நல்ல பூ போடலாம், இல்லை இங்கேருந்து இப்படி வர கொடி பூ மாதிரி ஒரு 2 கொடி மாதிரி போடலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டி தந்துருக்குறேன். அதெல்லாம் அழகுபடுத்துறது வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. அழகுபடுத்தி பாருங்க. சரியா? அடுத்தது வந்து நேற்று தைச்ச கவுன். இது பாருங்க, இது பின்பக்கம், இது முன்பக்கம். இந்த போ வச்சுருக்கிறது அந்த வித்தியாசம் இதுதான். ஏன்னா இது பாருங்கள், கழுத்து எல்லாம் முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரே மாதிரி. அப்போ இதுக்கு ஓப்பன் வைக்க தேவையில்லை. இப்போ இதெல்லாம் வந்து சாதா பைப்பிங் தான் வச்சுருக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கலர் துணி தான் காம்பினேஷனாக இருக்குது. அதாவது இந்த துணியும் அதுக்கு ரெட் கலர். இந்த சட்டை வந்து நீங்கள் இதை வந்து நைட்டியாகவும் தைக்கலாம். இதில் சுருக்கிட்டிங்கன்னா கை இல்லாமல் நைட்டுக்கு போடுற நைட்டி, இதுக்கு கை வச்சுட்டிங்கன்னா அது ஹவுஸ் கோட். அதே மாதிரி இது பிளெயினும் இது பிரிண்டட்டும் போடலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வி மாதிரி கொண்டு எடுத்து அதில் 2 பட்டன் கட்டலாம். இந்த சட்டையை பல விதமாக மாற்றி பல மாடல்களில் தைக்கலாம். இதில் 2 பாக்கெட் வைக்கலாம், அந்த பாக்கெட்டில் 2 போ கட்டலாம். அப்படி பல விதங்கள் இருக்குது. நீங்கள் உங்களோட கையில் தான் இருக்குது, நீங்கள் அழகுபடுத்துறது. சரியா? இப்போ எதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து அரேஞ்சி போர்டர் கொண்டு வச்சுருக்கிறேன். நான் வந்து பைப்பிங் வச்சுருக்கிறேன். பாருங்கள், அந்த பைப்பிங் வச்சது தான் வடிவாக இருக்குது. இப்போ அவசரப்பட்டு நீங்கள் நூல் போடாமல் குண்டூசி போடாமல் தைச்சிங்கன்னா உங்களோட துணிகள் பழுதாக போகும். பிரித்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் போய் கொண்டிருக்கும். இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ 50 வருஷம் அனுபவம் இருந்தாலும் சிலர்களுக்கு நான் நூல் போடாமல் தைக்க மாட்டேன். என்கிட்ட எனக்கு தெரியும், அது நூல் போட்டால் தான் நீட்டாக வரும். நாங்கள் எவ்வளோ பயிற்சி எடுத்திருந்தாலும் அப்படி தான். அதனால் உங்களோட தையல் அழகாக வரவுண்டா அழகாக, அதாவது துணி வடிவில்லாட்டி உங்களுக்கு தையல் அழகாக இருந்தால் உங்களை தேடி நிறைய பேர் கஸ்டமர் வருவாங்க என்ற அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். அதனால நீங்கள் தையல் பழகக்குள்ளேயே உங்களோட பிள்ளைகளை திருத்துங்க. உங்களோட பிள்ளையாக தைச்சிட்டா அது பிறகு அடுத்த சட்டையில் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் அடுத்த சட்டை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. பிள்ளையாண்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே அந்த இடத்துலையே அதை பிரித்து திருத்திடுங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல டெய்லராக வர முடியும். சரியா? இப்போ என்கிட்ட பழகின பிள்ளையோட பிரான்ஸ்லேருந்து நல்ல வருமானம் எடுத்துகிட்ருக்கு. அந்த பிள்ளை அந்த கல்யாணம் கட்டி போயிட்டு அதுக்கு குடும்ப சூழ்நிலை, மாமியார் மாமனாரை பார்க்கணும், அப்படியான சூழ்நிலையில் அந்த பிள்ளை தையலை கை விட்டு 10 வருஷத்துக்கு பிறகு திரும்ப தொடங்கி டவுட்டு எல்லாம் என்கிட்ட கேட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எல்லாம் அந்த பிள்ளையோட ட்ரெஸ் எல்லாம் போடப்படுது. நான் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் அவள் வாய்ஸ் மெசேஜ் கூடிய அனுப்பிடுறான். அவள் என்ன பெரிய மட்டும் தான் கூப்பிடுவாள். அவள் அன்பு என்னோட அவள் என்னை பெரிய மட்டும் தான் கூப்பிடுவாள். அதே மாதிரி அவள் போட்டுருக்கா, பெரியம்மா இந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் நீங்கள் போட்டு விடுங்க, மற்றவங்களும் எங்களை மாதிரி பழகாட்டுமான்னு சொல்லுவேன். அப்போ அது எவ்வளோ ஒரு பெருமை சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அதனால அந்த வாய்ஸ் மெசேஜ் கூடிய நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அவள் எனக்கு அனுப்பின அந்த தைச்ச சாரி ப்ளவுஸ் எல்லாம் கூடிய உங்களுக்கு போடுறேன். அவள் நிறைய இன்ஸ்டாகிராமில் போடுறான்னு சொன்னான், ஃபேஸ்புக்லேயும் போடுறேன். ஆனபடியாக நீங்கள் வந்து காசு கொடுத்து பழங்குறதுக்கு தான் உங்களுக்கு வசதி இல்லைன்றாலும் உங்களை வீடு தேடி இந்த காணொலி வருது. இது ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour மினக்கட்டு பார்த்து அடிப்படையிலேருந்து வாங்க. நீங்கள் உடனே எடுத்து உடனே பெரிய சட்டை அதுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அடிப்படை நான் கொடுத்துருக்குறேன், அதிலேருந்து வாங்க. இது என்னுடைய காணொலி வந்து 100வது காணொலி நான் உங்களுக்கு போட்டுருக்குறேன். இந்த 100ஐயும் ஒரு அளவுக்கு படித்தாலே உங்களுக்கு அனுபவம் வரும். உங்களை 4 பேர் 5 பேரையாவது ஒரு டெய்லராக கொண்டு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இந்த காணொலி போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்கும் உதவி செய்யணும், இதை யாரும் பார்த்து டெய்லர் பழகணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம். ஓகே, பாய்.